பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதரர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று உங்களிடம் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள இந்த ஏற்பாட்டில் எல்லா உதவிகளையும் புரிகிற அல்லாஹ் தஆலாவுக்கே எல்லா புகழும் நன்றியும் உரித்தாகுக. இந்த ஏற்பாட்டில் ஒத்துழைப்பு செய்து இதை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற இயக்கத்தின் தலைவருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் வந்து குழுமியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இம்மை நலன்களையும் மறுமை நலன்களையும் இறைவனிடம் யாசித்தவனாய் தொடங்குகிறேன். இன்றைய இரவு நிகழ்ச்சியில் இஸ்லாமிய குழந்தை வளர்ப்பு என்பதை பற்றி சில செய்திகளை இஸ்லாமிய நெறியிலும் மனோதத்துவ வழிமுறைகளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். என்னுடைய இந்த பேச்சுக்களை கேட்கிற உங்களுக்கு எடுத்த எடுப்பில் ஒரு வேண்டுகோளை வைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. உங்களுக்குள் நீங்கள் ஏதாவது நினைவுகளோடும் அல்லது வேறு சிந்தனைகளோடும் இருக்கின்ற சமயத்தில் ஓரிரு நிமிடங்கள் நீங்கள் கொஞ்சம் விலகினால் கூட என் செய்தி தொகுப்பில் ஒரு இழையை நீங்கள் தவற விட்டுவிட்டால் கூட என்ன சொல்ல வந்தேன் என்பதிலே ஒரு குழப்பம் ஏற்படலாம். அவ்வளவு சிக்கலான செய்திகள் சிலவற்றை அநேகமாக முதல் முறையாக நீங்கள் கேட்பதாக கூட சில செய்திகள் உங்களுக்கு அமையலாம். இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிராத செய்திகள் சிலவற்றை கூட நீங்கள் இந்த பேச்சிலே அறியக்கூடும். அப்படிப்பட்ட செய்திகளை இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து கவனிப்பதன் மூலம் மட்டுமே உங்களுக்குள்ளே ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனாலே கொஞ்சம் கூடிய கவனத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் சில இடங்களில் எனக்கு இந்த அனுபவம் இந்த 2-3 ஆண்டுகளாக ஏற்பட்டு இருக்கிறது. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னை. நான் அப்படி சொல்லலைங்க, நான் இப்படித்தான் சொன்னேன், அதை நீங்கள் அப்படி கேட்டுக்கிட்டீங்க என்று நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. முழு கவனத்தோடு கேட்டால் ஒழிய சில செய்திகள் சிதறிப்போகவோ சிதைந்து போகவோ வாய்ப்புண்டு என்கிற இந்த நீண்ட முன்னுரைக்கு என்னை கொஞ்சம் மன்னிக்க வேண்டும். முழு கவனம் செலுத்தினால் ஒழிய எங்காவது இழைகளை தவற விட்டீர்கள் என்றால் பொருள் வேறுபாடு வந்துவிடக்கூடும் என்கிற எச்சரிக்கையோடு இன்றைய செய்தியை நான் தொடங்குகிறேன். குழந்தை வளர்ப்பு என்பது இயல்பான ஒரு செய்தி. இதை இஸ்லாமிய மார்க்க அடிப்படையிலோ அல்லது மனோதத்துவ ரீதியாகவோ தெரிந்து கொண்டுதான் குழந்தையை வளர்ப்பது என்று ஆரம்பித்தால் உலகத்தில் குழந்தைகளே இல்லாமல் போய்விடக்கூடிய ஆபத்து வந்துவிடும். எல்லாரும் குழந்தை வளர்க்குறவங்கள்லாம் முதல்ல இஸ்லாமிய நெறிப்படி குழந்தையை வளர்ப்பது எப்படி, மனோதத்துவ நெறிப்படி குழந்தையை வளர்ப்பது எப்படி என்று தெரிந்த பிறகுதான் குழந்தையை வளர்க்க வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் உலகத்தில் இல்லை. அது பாட்டுக்கு வளரும். ஒரு சிறிய வகுப்பிலே ஒரு குழந்தையிடத்திலே கேள்வி கேட்டார்கள். மீன் வளர்ப்பது எப்படி என்று கேட்டார்கள். அந்த குழந்தை அதிகம் யோசிக்காமலே எழுதியது, யாரும் வளர்க்க வேண்டியதில்லை, அதுவே வளரும் என்று. இது குழந்தைக்கும் பொருந்தும். இறைவன் படைப்பிலே குழந்தை வளர்வது என்பது, கொஞ்சம் கவனியுங்கள், இயல்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த இயல்பான என்பதை அழுத்தம் திருத்தத்தோடு மனத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இயல்பாகவே குழந்தை வளரும். எப்படி வளரும்? கவனியுங்கள், இடர்பாடு இல்லாமல் வளரும், தடைகள் இல்லாமல் வளரும், தளர்ச்சி இல்லாமல் வளரும்,
மெய்மை உடையதாய் வளரும், மேன்மை உடையதாய் வளரும். இயல்பாக விட்டால் குழந்தை அப்படித்தான் வளரும். ஆனால் அப்படி வளரவில்லையே குழந்தைகள். என்ன காரணம் என்று கேட்டால், இங்கேதான் அந்த குழந்தை வளர்ப்பிலே நாம் எடுத்துக்கொள்ளுகிற அதிகப்படியான முயற்சிகள் நம்முடைய அறிவால், நம்முடைய ஆற்றலால், நமக்கு இருக்கிற தெளிவால், நமக்கு இருக்கிற தேர்ச்சியால், நமக்கு இருக்கிற அக்கறையால், அதை காட்டிக்கொள்ளுகிற வேகத்தால் அந்த குழந்தையின் வளர்ச்சியிலே நாம் ஊக்கப்படுத்துவதை விட, அந்த இயல்பான வளர்ச்சியை மேன்மைப்படுத்துவதை விட அதிகமான தளர்ச்சியையும் தடையையும் ஏற்படுத்தி விடுகிறோம். சும்மா விட்டீங்கன்னா குழந்தை அன்பாகத்தான் இருக்கும். அதை நீ அன்பாக இரு, எப்பவும் நீ அன்பான்னு அணுந்துக்கணும் அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னீங்கன்னா அது அன்புன்னா என்னான்னு திருப்பி கேட்கும். அன்பான்னு சொன்னீங்களே வாப்பா, அப்படின்னா என்னான்னு கேட்டால் அன்பே தெரியாது அவனுக்கு அப்படின்னு ஆரம்பிப்போம் பாருங்க. அது புரிஞ்சுக்கும் அன்புனா என்னான்னு. இப்படி தான் அன்பாக இருக்கிறது அப்படின்னு அது விளங்கிக்கும். வேடிக்கை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், உண்மையிலேயே நடப்பது அதுதான். இயற்கையாக குழந்தை அன்புமயமானது, இயற்கையாக குழந்தை அறிவுமயமானது, இயற்கையாக குழந்தை ஆற்றல் உடையது. சில மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைகளாக படைக்கப்பட்டவர்களை தவிர மற்ற எல்லா குழந்தைக்கும் அன்பு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, தேர்ச்சி இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, ஊக்கம் இருக்கிறது, முயற்சி இருக்கிறது, பயிற்சி இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது. இதுதான் உண்மை. இறைவன் அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஆனால் எங்கே தடை வருகிறது என்றால், கவனியுங்கள், அந்த குழந்தை பெரும்பாலும் சூழலிலே இருந்துதான் சிந்திக்க கற்றுக்கொள்ளுகிறது, பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுகிறது, செயல்பட கற்றுக்கொள்ளுகிறது. அந்த குழந்தை சூழலிலே இருந்து, அதுவும் தாயிடத்திலே ஆரம்பித்து, தந்தையிடத்திலே ஆரம்பித்து, உற்றார் உறவினரிடத்திலே கவனித்து மெல்ல 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 அது சிந்திக்க கற்றுக்கொள்ளுகிறது, பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுகிறது, செயல்பட கற்றுக்கொள்ளுகிறது. அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் மறந்து விடுகிறோம். அந்த குழந்தை சரியாக சிந்தித்தால் என்ன மாதிரியே சிந்திக்கிறான் பாரு பாப்பா. தவறாக சிந்தித்தால் என்னமோ தப்பாக சிந்திக்கிறான், அது இவரை மாதிரி இல்லையா. பேசும் பொழுது சரியாக பேசினால் என்ன மாதிரியே பேசுகிறான்னு சந்தோஷப்பட்டுக்கிறது. தப்பாக பேசினா எங்கள் பரம்பரையிலேயே யாரும் இந்த மாதிரி பேசுறது கிடையாதுன்னு பொய் சொல்கிறது. செயல்பாட்டிலே சரியாக நடந்தால் எங்களை மாதிரியே எங்கள் குடும்ப பரம்பரையே அப்படித்தானேன்னு பெருமையாக பீத்திக்கிறது. தப்பாக நடந்து விட்டால் அது அதுவே செய்கிறது என்று குற்றம் சாட்டுவது. இந்த இடத்தில் நிறுத்தி நிதானித்து யோசியுங்கள், இது உண்மைதானா? அந்த குழந்தை எங்கிருந்து கற்றுக்கொள்ளும்? உங்களை தவிர உங்களிடமிருந்து தான் அது சிந்திக்க கற்றுக்கொள்ளுகிறது. அது சரியாய் சிந்தித்தாலும் சரி, தவறாய் சிந்தித்தாலும் சரி, உங்கள் சிந்தனையை படி எடுக்கிறது. அது சாதாரண ஜெராக்ஸ் காப்பி தான். ஆனால் நம்முடைய சிந்தனையை நாம் அழுக்காக வைத்துக்கொண்டு, நம்முடைய சிந்தனையை நாம் வெறும் ஆடம்பரமாக வைத்துக்கொண்டு, நம்முடைய சிந்தனையை இடர்பாடாக வைத்துக்கொண்டு, நம்முடைய சிந்தனையை ஈனத்தனமாக வைத்துக்கொண்டு, நம்முடைய குழந்தையின் சிந்தனை மட்டும் அழகாக இருக்க வேண்டும், அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும், எல்லோரும் மதிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சி அளிப்பதாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி சரியாக இருக்கும் என்ற கேள்வியை உங்கள் மனத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.
வேடிக்கையாக நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி பேசுகிறீர்கள். அந்த குழந்தைக்கு 1 வயசு தானே ஆச்சு, அதுக்கு என்ன புரியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். மன்னிக்க வேண்டும், 1 வயது குழந்தைக்கு நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்கிற வார்த்தை புரியாது, உணர்வு புரியும். நீங்கள் எந்த உணர்வோடு பேசுகிறீர்கள் என்பதை அந்த குழந்தை நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். A normal child can observe and depict itself into his or her mind. தன்னுடைய மனத்தில் அது பதிய வைத்துக் கொள்ளுகிற ஆற்றல் 1 வயது குழந்தைக்கு இருக்கிறது. உங்கள் உணர்வை அது புரிந்து கொள்ளும். இதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதனாலே சொல்கிறேன். ஒரு தாய் தன் குழந்தையை எடுப்பதற்கும் தாயைப் போலவே தோற்றமுள்ள தாயின் சகோதரி எடுக்கும் பொழுதும் கவனித்து பாருங்கள். தாயை அந்த குழந்தை கண்களை திறந்து அல்ல, மூடியபடியே கூட இது தாய்தான் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளும். தாயினுடைய தொடு உணர்ச்சியை கொண்டே உணர்ந்து கொள்ளும். தாயினுடைய காலடி ஓசையை கொண்டே தன் தாய்தான் வருகிறாள் என்பதை உணர்ந்து கொள்ளும். தாயையும் தந்தையையும் உணர்வினாலேயே அறிந்து கொள்ள முடிகிற அந்த சிறு குழந்தை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், உங்களுடைய உணர்வுகளை அறிந்து கொள்ளும் ஆற்றல் உடையது என்பது இன்றைக்கு முதல் செய்தியாக உங்கள் மனத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 1 வயது குழந்தைதான் உணர்வை புரிந்து கொள்ளும். அதற்கு வார்த்தைகள் புரியாது, ஆனால் நம்முடைய உணர்வுகள் அந்த குழந்தைக்கு புரிந்துவிடும். கோபமாக இருந்தால் அது புரிந்து கொள்ளும், அன்பாக இருந்தால் அது புரிந்து கொள்ளும். நீங்கள் நியாயமாக பேசினால் அது புரிந்து கொள்ளும், நீங்கள் வஞ்சகமாக பேசினால் அது புரிந்து கொள்ளும், நீங்கள் அன்பு காட்டி பேசினால் அது புரிந்து கொள்ளும், நீங்கள் அவதூறு பேசினால் அது புரிந்து கொள்ளும். இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கிறது. அதனால்தான் சொல்லுகிறேன், 1 வயது குழந்தையை வைத்துக்கொண்டு கூட கணவனும் மனைவியும் சண்டையிடாதீர்கள். உங்கள் குழந்தையை சரியாக வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த குழந்தையின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும், மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். இம்மை நலன்களையும் மறுமை நலன்களையும் உங்கள் குழந்தை எய்தியாக வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்குமானால் தயவு செய்து ஒருவருக்கொருவர் கணவனோ மனைவியோ அல்லது மாமியாரோ மாமனாரோ அண்ணன் தம்பிகளோ உற்றார் உறவினர்களோ தயவு செய்து குழந்தையின் எதிரில் உங்களுடைய இந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நான் வேடிக்கையாக சொல்லுவதுண்டு, என்னிடத்தில் சிகிச்சை பெற வருகிற கணவன் மனைவி சண்டை போட்டு கொண்டு வருகிறவர்களுக்கு சொல்லுவதுண்டு, தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் சண்டை போடாதீர்கள். அப்படி போட்டுத்தான் ஆக வேண்டும் என்றால் பஸ்ஸு பிடிச்சி பீச்சுக்கு போய் நல்லா சண்டை போட்டுட்டு வரும்போது அல்வா மல்லிப்பூ எல்லாம் வாங்கிட்டு ஒரு நடிப்பாவது காட்டி வீட்டுக்கு சிரிச்ச முகமாக வாங்க என்று நான் சொல்லுவது. 1 வயது குழந்தையிலேயே உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறது என்று சொன்னேன். 2 வயது குழந்தை வாக்கியங்களை புரிந்து கொள்ளாது, வார்த்தைகளை புரிந்து கொள்ளும். 2 வயது குழந்தை வார்த்தைகளை புரிந்து கொள்ளும். 3 வயது குழந்தை உங்களுடைய செயல்களை காப்பி அடிக்க தொடங்கிவிடும். உங்கள் செயல்களை செய்து பார்க்க தொடங்கிவிடும். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், 1 வயது குழந்தை உங்கள் உணர்வுகளை படியெடுத்து விடுகிறது, காப்பி செய்யும். உங்கள் உணர்வுகளை அப்படியே படியெடுத்து விடும். எனவே 1 வயது குழந்தையை வளர்க்கும் பொழுது உங்கள் உணர்வுகளை சீர்திருத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உணர்வு என்பதை கொஞ்சம் விளக்கி விடுகிறேன். வள்ளென்று குழந்தையின் முன்னால் ஒருவருக்கொருவர் விழாதீர்கள், அவதூறு பேசிக்கொள்ளாதீர்கள், குற்றம் சொல்லாதீர்கள். கொஞ்சம் சில வீடுகளில் நடப்பது போல கை நீட்டி அடிப்பதோ அழுவதோ குழந்தையின் முன்னால் செய்து விடாதீர்கள். அது அந்த குழந்தையின் மனத்தில் தீய உணர்வாக படிந்துவிடும். இவ்வளவு மிரட்டுறியா அப்துல்லா, அப்படி பண்ணிட்டா என்னையா நடக்கும்னு கேட்டிங்கன்னா
அந்த பிள்ளை 11 வயதிலே படிப்பதிலே அக்கறை செலுத்த மாட்டார், ரவுடித்தனமாக நடந்து கொள்ளுவார், ஆசிரியரையும் தாயையும் கூட கை தூக்கி அடிப்பதற்கு தயாராகி விடுவார். உலகத்தில் இதுவரைக்கும் பேசப்படாத கெட்ட வார்த்தைகளை எல்லாம் கண்டுபிடித்து பேச ஆரம்பித்து விடுவார். எந்த பொருளையும் அனாவசியமாக போட்டு உடைக்கிற அளவிற்கு கோபப்படுவார். அதை வாங்கித்தாங்க, இதை வாங்கித்தாங்க, அப்போ தான் படிப்பேன்னு அடம் பிடிப்பார். சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டார், வெளியே போய் செலவு வச்சு பயங்கரமாக சாப்பிடுவார். கெட்ட கெட்ட பழக்கங்களை, கெட்ட கெட்ட விஷயங்களை எல்லாம் அறிவதிலே ஆர்வம் செலுத்துவார். 11 வயதில் அந்த குழந்தை கெட்டுப்போவதற்கு 1 வயதில் நீங்கள் விதை தெளித்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். உணர்வுகளை சரியான உணர்வோடு அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பது முதல் செய்தி. 2 வயது குழந்தையிடம் பேசும் பொழுது கவனமாய் பேசுங்கள். உணர்வையும் பாதுகாக்க வேண்டும், பேச்சையும் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த 2 வயசில் குழந்தை அப்சர்வ் பண்ணி பேசுகிற கெட்ட வார்த்தைகளை அப்படியே பதிவு செய்துவிடும், நல்ல வார்த்தைகளையும் பதிவு செய்துவிடும் மனசுக்குள்ளே. ஒரு தம்பியை பார்த்து அக்கா சொல்கிறாங்க, வீட்டில் தம்பியை பார்த்து அக்கா, செருப்பு பிஞ்சிரும், இனிமேல் வீட்டு வாசப்படி வராதே அப்படின்னு சொல்கிறாங்க கோபத்தில்னா, அந்த குழந்தை அந்த மனிதரையும், அதாவது மாமாவை மனசுக்குள் பதிவு வைத்து கொண்டு அதற்கு பிறகு இந்த வார்த்தையையும் சேர்த்து சேர்த்து பழகிக்கொள்ளும். செருப்பு பிஞ்சிடும், மாமாவை பார்த்தா செருப்பு பிஞ்சிடும், மாமாவை பார்த்தா செருப்பு பிஞ்சிடும், மாமாவை பார்த்தா செருப்பு பிஞ்சிடும்னு 7 தடவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோம். என்னைக்காவது அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்துக்குவீங்க. அவர் வாங்கி தரேன்னு சொன்ன பொருளை வாங்கி தந்துடுவார். இல்லைன்னா உங்கள் தம்பிக்கு, உங்கள் வீட்டுக்காரருடைய தம்பிக்கு இதில் துபாயிலேருந்து விசா வாங்கி கொடுத்துருவார். நீங்கள் ராசியாக போயிடுவீங்க. ஆனால் மாமாவை பார்த்தால் செருப்பு பிஞ்சிடும்னு அது மனசில் இருக்கிறத மாற்றுறதுக்கு உங்களால் முடியவே முடியாது. நீங்கள் ராசியாக போயிடுவீங்க. விளங்குதில்லை நான் என்ன சொல்கிறேன்னுட்டு. அதுக்கப்புறம் அவர் நீங்கள் எதிர்பார்த்தது செய்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் என் தம்பி வரைக்கும் வராது, ஓஹோ ஹோ 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 அப்படின்னு வைங்க. மாமாவை பார்த்தா செருப்பு பிஞ்சிரும்னு அவன் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பான். ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். இந்த வார்த்தைகளை கவனமாக அந்த குழந்தை கேட்டுக்கொள்ளுகிறது. நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். அடுத்தது, செயல்பாடுகளிலே கவனமாக இருங்கள். 3 வயதிலே இருந்து குழந்தை உங்கள் செயல்களை கவனிக்கிறது. தெளிவுக்காக மீண்டும் சொல்லுகிறேன், 1 வயதிலேயே உணர்வுகளை படி எடுக்கிறது. ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் 2 வயதில் உங்கள் சொற்களை கவனித்து மனத்தில் பதிய வைத்துக் கொள்ளுகிறது. 3 வயதில் உங்கள் செயல்களை போல் செய்து பார்க்க ஆசைப்படுகிறது. எனவே அந்த குழந்தையின் முன்னால் நீங்கள் பார்த்திருக்கலாம், ஆண் குழந்தை தந்தையை போலவே மிடுக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, டை கட்டி பார்க்கறது, தலையை சீவிக்கிறது, ஆஃபீஸ் போகிறேன்றது, விளையாட்டெல்லாம் அப்படியே செய்யும். அப்பா மாதிரி படிக்கிறேன்னு சொல்லும், ஸ்கூட்டர் ஓட்டுறேன்னு சொல்லும். பெண் பிள்ளை சமையல் வேலையெல்லாம் அம்மாவை மாதிரியே செய்து பார்க்கும். இந்த சின்ன குழந்தை விளையாட்டாக செய்யுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, செயல்களை அது படியெடுத்து ஜெராக்ஸ் பண்ணி பார்த்து கற்றுக்கொள்ளுகிறது. அப்படி என்றால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? 1 வயது குழந்தை இருக்கிற போது அது உணர்வை பதிவு செய்து கொள்ளுகிறது என்பதை மனத்தில் வைத்து நல்ல உணர்வோடு குடும்பத்தில் நீங்கள் மற்றவர்களோடு பழகுங்கள். நல்ல உணர்வோடு பழகுங்கள். நல்ல சொற்களையே பேசுங்கள். 2 வயசு குழந்தைக்கு ஆயிருச்சுன்னா நல்ல செயல்களையே செய்யுங்கள். குழந்தைக்கு 3 வயது ஆகிவிட்டால். இந்த 2வது சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல சொன்னது மனோதத்துவம், 2வது சொல்லுவது இஸ்லாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இல்லையா? என்னை விட அதிகமாகவே இஸ்லாத்தை அறிந்தவர்கள் சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் அதிகமாக மேற்கோள் காட்டியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இஸ்லாத்தின் சாரம் என்ன என்று கேட்டால், நல்ல உணர்வோடு அடுத்தவரிடம் பழகுவது இஸ்லாத்தின் சாரம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
இறைவனை பற்றி எத்தனையோ வார்த்தைகள் திருக்குரானில் வருகின்றன. ஒரு சொல் மட்டும், ஒரு சொற்றொடர் மட்டும் மிக அதிகமாக வருகிறது என்று பதிவாகி இருக்கிறது. அது எது என்றால், மிகப்பெரிய மன்னிப்பாளன் இறைவன் என்கிற சொற்றொடர் மிக அதிகமாக திருக்குரானிலே இறைவனை பற்றி பேசுகிறது. மிகப்பெரிய மன்னிப்பாளனாய் இறைவன் இருக்கிறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் செய்கிற பாவங்களை, நாம் சிந்தனையில் செய்கிற பாவங்களை, நாம் சொற்களில் செய்கிற பாவங்களை, நாம் செயல்களில் செய்கிற பாவங்களை, எவ்வளவு கடுமையான பாவமாக இருந்தாலும் மன்னிப்பவனாக இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் மனித குலத்திற்கு சொல்லி இருக்கிறான் இறைவன் என்றால், அந்த மன்னிக்கிற தன்மையிலே ஒரு துளி அளவாவது நமக்கும் இருக்குமானால், நாம் வீட்டில் எந்த உணர்வோடு கணவன் மனைவியோடு பழகுவீர்கள், மனைவி கணவனோடு பழகுவீர்கள், பிள்ளைகளோடு பழகுவீர்கள், மாமியார் மருமகளோடு பழகுவீர்கள், மருமகள் மாமியாரோடு பழகுவீர்கள், அண்ணன் தம்பி உறவு, உங்களுக்கு பொருளாதார சிக்கல் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை, உணர்வுகளை காயப்படுத்தி கொள்ளாதீர்கள். யார் சரியான முஸ்லிம்? எவன் அடுத்தவரை உடலாலோ உரையாலோ காயப்படுத்தாதவனோ அவன்தான் முஸ்லிம் என்னும் பொழுது, அடுத்தவருடைய உணர்வை தயவு செய்து புண்படுத்தி விடாதீர்கள். இதை குழந்தை படி எடுத்து விடுமானால், அது 3 வயது வரைக்கும் தான் இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறேன் அல்லவா முக்கியமான செய்திகளை. 3 வயதுக்கு பிறகு 7 வயது வரை குழந்தையின் பருவம் என்பது மிக 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 இன்னும் மிக மிக சிக்கலான பருவம். சகோதர சகோதரிகளே, மீண்டும் நான் மனோதத்துவத்துக்கு வருகிறேன். உணர்வுகளை, சொற்களை, செயல்களை அடுத்தவரை காயப்படுத்துவதாக ஒருபோதும் அமைத்து கொள்ளாதீர்கள் குழந்தைகளுக்கு முன்னால் என்கிற செய்தி இஸ்லாமிய செய்தியாக இருக்கிறது. மார்க்கம் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. எப்பொழுதும் நீங்கள் தீய உணர்வுடையவர்களாய் இருக்காதீர்கள். எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் கவனியுங்கள். இதற்கு பல உதாரணங்களை என்னாலே சொல்ல முடியும். ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். மக்காவிலே வெற்றிக்கு பிறகு மக்கா நகரத்திற்குள்ளே நுழைகிறவர்கள், அந்த குறைஷிகள் எல்லாம் வந்து உங்களை மன்னித்து விட்டோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, மிக அதிகமான கொடுமைகளை முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு இழைத்தவர்கள் மெதுவாக கேட்டார்கள், எங்களுக்குமா மன்னிப்பு என்று கேட்டார்கள். ஆம், உங்களுக்கும் தான் மன்னிப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதற்கு என்ன பொருள்? இறைவன் மிகப்பெரிய மன்னிப்பாளன். அவனுடைய இறுதி தூதர் அதே அளவிற்கு மன்னிப்பாளராயிருந்தார். நாமும் ஒருவர் குறையை ஒருவர் மன்னிக்கிற கணவன் மனைவியாயிருந்தால், ஒருவர் குறையை ஒருவர் மன்னிக்கிற, ஒருவர் பிழையை இன்னொருவர் மன்னிக்கிற மாமியார் மருமகளாக இருந்தால், மருமகள் மாமியாராக இருந்தால், அண்ணன் தம்பிகளாக இருந்தால், மாமன் மைத்துனர்களாக இருந்தால் உணர்வு பிழை வராது. அதே போல உரையை கொண்டு யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள். உரையை கொண்டு, நாக்கை கொண்டு தீமை உண்டாக்கிவிட எந்த மூமினுக்கும் உரிமை இல்லை என்று இஸ்லாம் பேசுகிறதே. தீய சொற்களை ஒருபோதும் பேசாதீர்கள். துன்புறுத்தும் சொற்களை ஒருபோதும் பேசாதீர்கள். ரொம்ப இறுக்கமாக போய்கொண்டிருக்கிறது கூட்டம் என்பதனாலே கொஞ்சம் நகைச்சுவையை உங்கள் அனுமதியோடு கலந்து கொள்கிறேன். ஒரு குடும்பத்தில் பார்த்தேன், கணவனும் மனைவியும் எங்கிட்ட சிகிச்சைக்கு வந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே, உள்ள நுழையும் போதே 2 பேரும் சலாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அஸ்ஸலாம் அலைக்கும்னாங்க. நானும் அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துன்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் வெளியே போனார், ஏதோ வாங்கிட்டு வரதுக்கோ எதுக்கோ போனார். உள்ளே வரும்போதே மனைவி கிட்ட அஸ்ஸலாம் அலைக்கும்னாரு. சலாம் அலைக்கும்னா என்னான்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலைத்திருப்பதாக அப்படின்னு சொல்கிறாரு. சாந்தியும், அதாவது அமைதியும், சாந்தியும் சமாதானமும் நிலைத்து இருப்பதாக என்று மனைவி கிட்ட சொல்லிவிட்டு 2வது நிமிஷம் அவர்கிட்ட என்ன சொன்னேன்
எல்லாத்தையும் சொல்லிட்டியா? செருப்பு பிஞ்சிரும் தெரியுமா? சலாம் அலைக்கும். இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு தான் சார் நான் அப்போவே சொன்னேன், இவெல்லாம் சீர்பட மாட்டா சார், சலாம் அலைக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னாரு. இந்த சலாம் அலைக்கும்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னே அவர் மனசு இன்னும் வாங்கிக்கவே இல்லை. சலாம் அலைக்கும் செருப்பு பிஞ்சிரும் அப்படிங்கிறாரு. வேடிக்கைக்காக சொன்னேன், ஆனால் உண்மையில் நடந்ததை தான் சொல்லியிருக்கிறேன். நாம் உணர்ச்சி வசப்பட்டு இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் நாம் உண்மையில் இஸ்லாமியர்கள் தானா? நான் ரொம்ப பெரிய கோவக்காரன் சார், ஐ cannot tolerate all these nonsenses அப்படிங்கிறீங்களே, நீங்கள் இஸ்லாமியர் தானான்னு எனக்கு சந்தேகம் வருது. இதை சொல்லும்போது சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் எனக்கு சந்தேகம் வருது. ஐ can't tolerate. இறைவன் எல்லாத்தையுமே டாலரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, உங்களை இதுவரைக்கும் டாலரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே. எவ்வளவு தவறான சிந்தனைகள் செய்திருக்கிறீர்கள், எவ்வளவு தவறாக பேசி இருக்கிறீர்கள், எவ்வளவு தவறாக செயல்பட்டிருக்கிறீர்கள், எவ்வளவு நன்றி கொண்டவர்களாய் இருந்திருக்கிறீர்கள், எவ்வளவு இறைவனுக்கு மாறு செய்கிறவர்களாய் இருந்திருக்கிறீர்கள், எவ்வளவு வழிகட்டவர்களாய் இருந்திருக்கிறீர்கள். இவ்வளவையும் அவன் மன்னிச்சிருக்கிறான். He can tolerate anything and everything. Can't you tolerate anything? I cannot tolerate. நீங்கள் டாலரேட்னா தான் முஸ்லீம் ரேட்டில் வருவீங்க. டாலர் ரேட்லன்னா முஸ்லீம் ரேட்டிங்லேயே நீங்கள் வரமாட்டீங்க. எப்படி வசதி? அதனால் உணர்வை சொன்னேன், சொற்களால் காயப்படுத்தாதீர்கள் என்று சொன்னேன். செயல்களை தூய்மையாய் வைத்து கொள்ளுங்கள், தவறான செய்கைகளை ஒருபோதும் செய்யாதீர்கள். பிள்ளைக்கு எங்கே தெரிய போகுதுன்னு நினச்சி நீங்கள் வட்டி வியாபாரம் செய்து கொண்டு இருக்காதீர்கள். நாளைக்கு பிள்ளையிடத்தில் வட்டி வாங்குவது ஹராம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அது நீங்கள் எல்லை மீறினீர்கள் என்பதை புரிந்து கொண்டு உங்களை வெறுக்க ஆரம்பித்துவிடும். 3 வயது வரை நடப்பதையே நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த 3 வயதிலே இருந்து 7 வயது ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் சிக்கலான, மிக மிக சிக்கலான, அதைவிட அதிக சிக்கலான பருவம் என்பது மனோதத்துவ ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்னங்க நடந்துரும் அந்த 3 வயசுலேருந்து 7 வயசுக்கு குழந்தைக்கு என்று கேட்டால், கவனியுங்கள், இந்த 3 விஷயம் முதல்ல சொன்னேன் பாருங்க. உணர்வுகளை தெளிவாய் வைத்து கொள்ளுங்கள், உரையை தெளிவாய் வைத்து கொள்ளுங்கள் 2வது வருஷத்தில். 3வது செயல்பாடுகளில் சரியாக இருங்கள், தூய்மையாக இருங்கள். அப்படி இல்லை என்றால் இதையெல்லாம் அது பதிவு செய்து கொள்ளும் என்று சொன்னேனே. பதிவு செய்து கொண்டதை அதிகப்படுத்தி கொள்ளுகிற பருவம் அந்த 3 வயதிலிருந்து 7 வயது. 3 வயதிலே இருந்து 7 வயது வரை அந்த குழந்தை எதையெல்லாம் கற்றுக்கொள்ளும் என்றால், ரெயின் ரெயின் கோ அவே, கம் அகெயின் another day, லிட்டில் டாமி வாண்ட்ஸ் டு ப்ளே, அப்புறம் ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா. இதை மட்டும்தான் அது கற்றுக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, இதுக்கு மேலே நிறைய விஷயத்தை அது கற்றுக்குது. இதை மட்டும்தான் அது கற்றுக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதை இடுப்பில் வச்சுக்கிட்டு வர்றவங்க போகிறவங்க கிட்டலாம் கூப்பிட்டு ரெயின் ரெயின் கோவே சொல்லு, சித்தப்பா வந்திருக்கிறாரு, ரெயின் ரெயின் கோவே சொல்லு. அது அழுதுகிட்டே சொல்லும். பார்த்தியா எவ்வளோ அழகாக சொல்கிறேன். முத்து செல்லம் ராஜா. இதுக்கு தானே கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பெருமைப்பட்டுக்குவீங்க. இப்போ சித்தப்பா வந்து போயிட்டாரா, மறுபடியும் பெரியப்பா வந்திருக்கிறாரு, ரெயின் ரெயின் கோவாவே சொல்லும். அப்புறம் பெரியப்பாவுக்கு பெரியப்பா வந்திருக்கிறாரு, ரெயின் ரெயின் கோவாவே சொல்லு. இப்போ ரெயின் ஏன் தமிழ்நாட்டில் வர்றதில்லைன்னு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? இத்தனை வீட்டில் இத்தனை புள்ள ரெயின் ரெயின் கோவாவேன்னா அந்த ரெயினுக்கு கேட்காமையா இருக்கும். அதனால தான் ரெயினே வரமாட்டேந்து, வேர்வை தான் வருது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுதான் அது கற்றுக்குது. ஜானி ஜானி எஸ் பப்பா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அப்புறம் கணக்கெல்லாம் என் குழந்தைக்கு தெரியுது.
4+2 6ன்னு கரெக்டாக சொல்கிறான். இதுக்கெல்லாம் பெருமைப்பட்டுக்கிறீங்களே, அவன் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வரல. கவனியுங்கள், முதலில் அந்த 3 வருடமும் நீங்கள் அன்பு மயமாய் வளர்க்காமல் விட்டுவிட்டீர்கள் என்றால், எங்கெல்லாம் வெறுப்பு கிடைக்கிறதோ அதையெல்லாம் வாங்கி அந்த குழந்தையின் மனம் ஸ்டாக் வைத்துக் கொள்ளுகிறது. 3 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் வெறுப்பதற்கு கற்றுக்கொள்ளுகிறது. எங்கெல்லாம் வெறுப்பு கிடைக்கிறது, எப்படியெல்லாம் வெறுப்பை காட்டலாம், எப்படியெல்லாம் அறிந்து கொள்ளலாம் என்று அது முயற்சி செய்கிறது. அந்த நேரத்தில் தான் நீங்கள் தொலைக்காட்சி பயன்பாட்டை குழந்தைக்கு அதிகமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். பத்திரிகைகளிலே ஒருவர் இன்னொருவரை தாக்கி தாக்கி எழுதுவதை பற்றியெல்லாம் அந்த குழந்தை அறிந்து கொள்ள தொடங்குகிறது. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டீச்சர், ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சர் மேலே பொறாமையாக பேசிக்கொண்டு இருப்பதை, ஹெட்மாஸ்டர் மற்றவங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறத, வெறுப்பாக நடந்து கொள்வதை, எல்லாவற்றையும் அந்த குழந்தை கவனித்து கற்றுக்கொண்டு, கவனியுங்கள், தன்னுடைய இதயத்தை, தன்னுடைய மனத்தை, அதாவது நப்ஸ் என்பதை வெறுப்பதற்கு அது ட்ரைனிங் கொடுத்து கொண்டே வருகிறது. அப்போ விரும்புவதற்கு, நேசிப்பதற்கு, அன்பு காட்டுவதற்கு அது ட்ரைனிங் கொடுக்காதா என்று கேட்டால் ஆம். அன்பு காட்டப்படும் போதெல்லாம் அது அன்பு காட்டுவதற்கு ட்ரைனிங் கொடுக்கிறது. வெறுக்கப்படும் போதெல்லாம் வேறு எங்கு வெறுப்பு வந்தாலும் அந்த வெறுப்பையும் அது பழகி கொண்டு மனத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கிறது. ஆனால் சூழ்நிலை உங்கள் எல்லோருக்குமே புரியும். நீங்கள்னா நான் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். நாம் அனைவரும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, அன்பாக அதிகம் நடந்து கொள்கிறோமா அல்லது வெறுப்பாக நடந்து கொள்கிறோமா என்றால், நேர்மையாக மனத்தில் கை வைத்து பார்த்தோம் என்றால் வெறுப்பாகத்தான் அதிக நேரம் நடந்து கொள்கிறோம். வெறுப்பாகத்தான் அதிக நேரம் நாம் நடந்து கொள்கிறோம். அதிகமானவர்களிடத்தில் வெறுப்பாகத்தான் நடந்து கொள்கிறோம். நேற்று கூட நான் சொன்னது மாதிரி, கல்யாணமான புதிதில் வேணால் ஒருத்தர் பாராட்டிக்குவீங்க. ஆனால் மெல்ல மெல்ல கொஞ்ச நாள் போன பிறகு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுன்னா, அந்த சனியை எங்கே போச்சு, அந்த மூதேவி எங்கே போச்சுன்னு ஒருத்தர் குறை சொல்லுவீங்க. இதையெல்லாம் அந்த குழந்தை வெறுப்பின் அடையாளமாக எடுத்துக்கொள்ளுகிறது. ஆசிரியர் கூட, ஓ உனக்கு கணக்கே வரல, உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு வெள்ளுன்னு விழுந்தாங்கன்னா, அவங்க நம்மளை திட்டினாங்க, நமக்கு கணக்கு வரலைன்னு அது மனசில் பதிவாகாது. கவனியங்கள், முக்கியமான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு கணக்கெல்லாம் வராது, நீ உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் நம்ம பேசணும்னு அது கற்றுக்கிட்டு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே கணவனும் மனைவியும் சாப்பிடும்போது, ஏய் இங்கே வா, எந்த ஊர் நீ? யார்? மனைவியை கணவன் கேட்குறாரு. எந்த ஊருன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி வேற பெற்றுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த ஊர் நீ? ஏன் எந்த ஊராக இருந்தால் உங்களுக்கு என்ன, ஒன்றும் தெரியாதா உங்களுக்கு? கேட்குறேன்னு சொல்லு, எந்த ஊர் நீ? கீழக்கரை அப்படின்னு சொன்ன உடனே, ஓ கீழக்கரையில் ஆணம் இப்படித்தான் வைப்பாங்களோ அப்படின்னு வாயில் இருக்கிற உணவை துப்புகிறார். இதை குழந்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. கவனியுங்கள், வெறுக்க கற்றுக்கொள்கிறது. மறுநாள் காலையிலேயே பள்ளிக்கூடத்தில் டீச்சர் நேற்று என்ன சொன்னாங்க, உனக்கு அறிவே கிடையாது, உனக்கு கணக்கே வராது, நீ அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வான்னு சொன்னாங்களா? இப்போ வீட்டில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க? எந்த ஊரில் குழம்பு வச்ச, எந்த ஊர் நீ, உங்கள் ஊரில் இப்படித்தான் ஆணம் வைப்பாங்களா அப்படின்னு துப்புனீங்க பாருங்க. இதையும் அந்த குழந்தை கற்றுக்குச்சு. இந்த ரெண்டையும் கலந்து அது தன்னுடைய சக குழந்தையிடமோ அல்லது முடிந்தால் ஆசிரியரிடமோ அல்லது பெற்றோர்களிடமோ உற்றார் உறவினர்களிடமோ இதை காட்டிவிடும். விளங்குதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? அதற்கு பிறகு பிரச்சனை பெருசாகி அந்த டீச்சரம்மா உங்களை கூப்பிட்டு அனுப்புவாங்க. நேற்று கணக்கு உனக்கு வரல, நல்லா படிடான்னு தான் நான் சொன்னேன். அவங்க அப்படி சொல்லலை. அந்த டீச்சர் உண்மையில் அப்படியா சொன்னாங்க?
உனக்கு கணக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எதுக்கும் உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வா, கஷ்டப்பட்டு படின்னு தான் நான் சொன்னேன், பொய்யாகி போச்சா? அப்படி சொல்லலை. அதுக்கு இதெல்லாம் ஒரு பள்ளிக்கூடமானு கேட்குறான் சார். இதை எங்கே கற்றுக்கிட்டு போனான்னு இப்போ தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? இப்படித்தாங்க அந்த குழந்தை தன் மனத்தை வெறுப்படைய செய்வதற்கு பயிற்சி எடுக்கிறது. இதை சைக்காலஜியில் நாங்கள் என்ன சொல்கிறோம், 3 வயசுலேருந்து 7 வயதுக்குள்ளே இந்த குழந்தை இந்த பயிற்சியை எடுக்கிறதே அது ஆங்ஸைட்டி டிஸார்டர் என்று சொல்லுகிறோம், செப்பரேஷன் டிஸார்டர் என்று சொல்லுகிறோம். இந்த குழந்தையைத்தான் நீங்கள் அதனுடைய இம்சை தாங்காமல் வீட்டுக்கு வந்தாலே பள்ளிக்கூடத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும், பள்ளிக்கூடத்துக்கு போனாலே பெற்றோர்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும். எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் தங்கச்சி சரியில்லை, எங்கள் அக்கா சரியில்லை, எங்கள் பாட்டன் கொஞ்சம் கூட சரியில்லை, பாட்டனுக்கு பாட்டன் அதை விட சரியில்லை, எங்கள் மாமா சரியில்லை, சித்தப்பா சரியில்லை, பெரியப்பா சரியில்லைன்னு அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். அங்கே டீச்சர்ஸ் யாருமே சரியில்லை, ஹெட்மாஸ்டர் சரியில்லை, கரஸ்பாண்டன்ட் சரியில்லைன்னு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும். இதெல்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டி டிஸார்டர், செப்பரேஷன் டிஸார்டர் என்கிற ஒரு மனச்சிதைவு உங்கள் குழந்தைக்குள் விதைக்கப்பட்டு முளைக்க தொடங்கி விடுகிறது என்ற அர்த்தம். அப்படி விளைந்து விட்டால் என்ன நடக்கும்? அந்த விதை விழுந்து விட்டால், மிக முக்கிய செய்தியை சொல்லுகிறேன் கவனியுங்கள். அது அந்த விதை விழுந்து விட்டால் அந்த குழந்தை எப்படி நடந்து கொள்ளும் என்றால், முதலில் படிப்பில் கவனமற்று போய்விடும். நீங்கள் எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இருந்தாலும் முதலில் படிப்பதில் அக்கறை குறைந்து போய்விடும். பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிக்க ஆரம்பிக்கும். எப்போ? 3 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளவே படிக்க மாட்டேன்னு அடம்பிடிக்க ஆரம்பிக்கும். நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லும். நீங்கள் எவ்வளவு கெஞ்சி கூத்தாடினாலும் படிக்காது. இதுக்கு நீங்கள் உடனே என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? டியூஷன் வைப்பீங்க. மேலும் அதற்கு அது சுமையாகிவிடும், டியூஷனுக்கும் போகாது. சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஹாஸ்டலில் சேர்த்துடலான்னு முடிவு பண்ணுவாங்க. முடிஞ்சு போச்சு கதை. அந்த குழந்தை ஆங்ஸைட்டி டிஸார்டர் முத்தி போவதற்கு நீங்கள் வழி செய்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். அது ஹாஸ்டலில் சேர்க்கறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது எவ்வளவுதான் கோடி ரூபாய் கொட்டி கொடுத்து நீங்கள் கற்பிக்கிற மிகச்சிறந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்குமானால் அந்த குழந்தை மிக தவறான வழிகளிலே பயணப்பட்டுவிடும். ஒன்று சொன்னேன், அதாவது பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சொல்லும், படிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கும். நீங்கள் டியூஷனுக்கு வச்சாலும் டியூஷனுக்கும் போகாது, அடம் பிடிக்க ஆரம்பிக்கும், கோபம் அதிகமாக வரும். டாய்லெட்டுக்குள்ளே போனால் வெளியவே வராது, ரொம்ப நேரம் உள்ளவே இருக்கும். உங்களை பயமுறுத்தும், எல்லாம் படிக்குவானோ அப்படின்னு பயமாக இருக்கும். கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போய் பூட்டிக்கும், வெளியே வரமாட்டேன்னு சொல்லும், வீட்டை விட்டு ஓடி போயிடுன்னு சொல்லும். எல்லாமே 7 வயசுக்குள்ளவே. மிரண்டு போயிடுவீங்க. நீங்கள் இப்படி கூட செய்வானா பிள்ளைன்ட்டு பயந்து போயிடுவீங்க. ஆனால் எதனால் வந்தது என்பதை சொல்ல தான் இவ்வளோ விரிவாய் சொல்லி கொண்டிருந்தேன். அப்படி ஆங்ஸைட்டி டிஸார்டர் அந்த குழந்தைக்கு வந்து விடுமானால் சிகிச்சை செய்வதற்கு வழி இருக்கிறது. 1.5 மணி நேரம் என்ன போல் இருக்கிற சைக்காலஜிஸ்ட்கிட்ட கூப்பிட்டு வந்தால் சரி பண்ணிடுவோங்கிறது வேற. ஆனால் வராமலே தடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று உங்களுக்கு யோசனை வருகிறதா இல்லையா? உலக மக்கள் அனைவருக்குமான வழிகாட்டியாகவும் ஞானம் உள்ளவர்களுக்கான அருட்கொடையாகவும் இறங்கி இருக்கிற இறைவனின் திருவசனங்கள் இதை பற்றி கவலைப்படாமல் இருக்குமா? ஆம், இறைவன் இதற்கு மிகச்சிறந்த வழிகளை காட்டியிருக்கிறான். இது வராமலே இருப்பதற்கு வழிகாட்டப்பட்டு இருக்கிறது திருக்குரானிலே. உலக மக்களுக்கான நற்செய்தியாகவும் நல்ல உபதேசமாகவும் அளிக்கப்பட்டிருக்கிற இந்த திருக்குரானிலும் அந்த திருக்குரானையே வாழ்க்கையாய் வாழ்ந்து காட்டி வழிகாட்டிய
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உரைகளிலும் வாய்மொழிகளிலும் நமக்கு கிடைக்கிற இஸ்லாம் என்கிற அந்த அரிய பொக்கிஷத்தில் இந்த குழந்தைகளுக்கு இது வராமலே பாதுகாக்கிற வழிமுறை இருக்கிறது. ஆங்ஸைட்டி டிசார்டர் வராமலே இருக்கிற வழிமுறை இருக்கிறது. தொழுகை என்பதை நாம் எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறோம் இஸ்லாமியர்கள் என்று எனக்கு சரியாக புரியவில்லை. பரம்பரையாக இஸ்லாமியர்களாக இருக்கிறவர்கள் தொழுகையை அதுவும் ஒரு கடமை, அது இறைவனால் விதிக்கப்பட்ட கடமை, அதை செய்யலைன்னா நம்ம முஸ்லீமே கிடையாது, ஜமாத்தா போய் தொழறது நல்லா தான் இருக்குது, அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ என்னவோ. என்னை பொறுத்தவரை தொழுகை என்பது விதிக்கப்பட்டிருப்பது என்னை கேட்டால் இந்த மன டிசார்டர்கள் சொல்கிறோம் பாருங்கள், மைண்டு டிசார்டர்ஸ், மொத்தம் 168 டிசார்டர் மனிதனுக்கு வருவதாக சைக்காலஜி சொல்லுது. 168 டிசார்டரும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் தொழுகைக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இதை பற்றி விரிவாய் பேசணும்னா தனித்தனியாக பேசணும். ஆனால் இப்போது குழந்தைகளை சம்பந்தப்படுத்தி சொல்வதிலே இந்த தொழுகை எதை செய்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், எந்த வீட்டில் தொழுகை சரியாக நடந்து கொண்டிருக்கிறதோ, எந்த வீட்டில் குழந்தைக்கும் தொழுகையின் முக்கியத்துவம் புரிய வைக்கப்படுகிறதோ, அந்த வீட்டில் ஆங்ஸைட்டி டிசார்டர் நுழையவே நுழையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குழந்தைக்கு வராது. தொழுகைக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ செல்ஃபோன் நல்லா பேசணுன்னா சார்ஜ் போடணும். மனிதர்கள் நல்லா இருக்கணும்னா இறை உலகத்தோடு சார்ஜ் போடணும். அதுதான் தொழுகை. தொழுகையிலே என்ன செய்கிறோம்? படைத்தவனை நினைவு கூறுகிறோம். படைத்தவன் படைத்தவற்றிற்காக நம்மை வழி நடத்துவதற்காக, இம்மை மறுமை நலன்களை பெறுவதற்காக அவனுக்கு நன்றி கூறுகிறோம். அவனை நினைவு கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். நினைவு கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த இரண்டும் செய்யும் பொழுது நம் மனம் தூய்மைப்படுத்துகிறான் இறைவன். மனத்தில் சைத்தானுடைய ஊசலாட்டங்களை முழுக்க துடைத்து கழுவி எடுத்து விடுகிறான் இறைவன். யார் தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறோமோ அவருடைய மனத்தில் என்ன நடக்கிறது? இதை எப்படியா நம்புறதுன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்படி வெளியே யாராவது இதை எப்படியா நம்புறதுன்னு கேட்டாங்கன்னா அவர்களுக்கு சொல்லுங்கள், நோன்பு பிடித்து ஒரு நாள் முழுக்க நோன்பாளியாக நீங்கள் இருக்கும் பொழுது வாடை வரும் வாயிலே இருந்து. அதாவது நீங்கள் பசியாக இருப்பதனால கேஸ்னால வாடை வரும். அந்த வாடை இறைவனுக்கு கஸ்தூரி மணமாய் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்புகிறவர்கள் அல்லவா நாம். அப்படித்தான் மனம் தூய்மையாகும் என்று நமக்கு வழிகாட்டியவர், தொழுகையாலே மனம் தூய்மையாகும் என்று நமக்கு வழிகாட்டியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவர் தான் சொல்கிறாரு, உங்கள் வீட்டு வாசப்படியிலேயே ஒரு தூய நதி ஓடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 5 வேளை அதில் நீங்கள் குளித்தால் உங்கள் உடம்பில் அழுக்கு மிஞ்சுமா என்று கேட்கிறார். அழுக்கு மிஞ்சாது என்று சஹாபாக்கள் சொன்ன உடனே, அப்படித்தான் 5 வேளை தொழுகையை நிறைவேற்றினால் உங்கள் மனத்தில் அழுக்கு மிஞ்சாது என்று வரையறுத்து சொல்லுகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் இப்பொழுது கவனியுங்கள், மனத்தில் அழுக்கு மிஞ்சாது, ஆங்ஸைட்டி டிசார்டர் வராது. மனத்தில் என்ன அழுக்குகள் வரும்? கொஞ்சம் கவனியுங்கள். இயல்பாகவே மனிதர்கள் வெகு எளிமையாக ஒரு கிருமியை பிடித்து மனத்திற்குள் வைத்துக் கொள்ளுகிற பழக்கம் உடையவர்களாக இருக்கிறோம். அந்த கிருமிக்கு பெயர் பொறாமை. பொறாமை இல்லாத மனிதர் யார்? 2 பேர் தான். ஒருத்தர் சேர்த்துட்டார், ஒருத்தர் இன்னும் பிறக்கலன்னலாம். எல்லோருக்கும் பொறாமை இருக்குது. ஆனால் பொறாமை படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். சொல்கிறவனே பொறாமைப்படக்கூடாதுங்கன்னு சொல்லிட்டு பொறாமைப்படுவான் இல்லையா? அப்படியே பொறாமைப்படுறதுன்னா ஏதோ ஒரு டாட்டா, பிர்லா, டால்மியா, மஃபட்லால், சிங்கானியா, ஐஐசி, ஸ்ரீராம், முத்திய செட்டியார், இந்த மாதிரி எவ்வளோ அம்பானி, இந்த மாதிரி ஏழைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க மேலே பொறாமைப்பட மாட்டேன்றான். சித்தப்பா பையன் ஒருத்தன் வீடு கட்டிட்டானோ,
பெரியப்பா பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சான், மாமா பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான், இன்னொரு மச்சான் பையனுக்கு விசா கிடச்சிருச்சான். வேகாத கல் எடுத்து நோகாமல் இடிச்சுக்கிறான் எல்லாருமா. இந்த பொறாமை எல்லாருக்குமே இருக்குது, இல்லை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த பொறாமையை இல்லாமல் செய்வதற்கு இஸ்லாம் காட்டுகிற வழிதான் தொழுகை. யோசிச்சு பாருங்க. முறையாக நீங்கள் பஜர் நேரத்தில் தொழுகை செய்து முடித்துவிட்டு வெளியே வரும்போது உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். அது வரைக்கும் உங்களுக்கு இருந்த பொறாமை காணாமல் போயிருக்கும். பொறாமை இருக்காது மனசிலே. இறைவன் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான். பொறாமை எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம ஜவஹர்லால் பாய் இருக்காங்க, எம்எல்ஏ, அவர்களை பார்த்து எனக்கு பொறாமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? உங்களால் முடியுதே, என்னால் முடியலையே, உங்களால் முடியுதே, என்னால் முடியலையே, அப்போ தானே பொறாமை வரும். இறைவன் நாடினால் உங்களால் முடிகிறது, இறைவன் நாடினால் என்னாலும் முடியும். குட் பை. இப்போ பொறாமை வருமா? தொழுகையில் என்ன நடக்குது? இதுதானே நடக்குது, இல்லையா? இறைவா, எனக்கு 3வது ஆளாக நின்று தொழுது கொண்டிருக்கிற ஜவஹர்லால் எம்எல்ஏ அவர்கள் நாடியதற்கு நீ எப்படி கொடுத்தாயோ அதே போல் எனக்கும் நீ நாடினால் கிடைக்கும். அவ்வளோதான், முடிச்சு போச்சு. அப்புறம் எனக்கு என்னத்துக்கு அவர் மேலே பொறாமை வரும்? விளங்குதில்லை உங்களுக்கு? தொழுகை என்பது பொறாமையை துரத்தும் ஆற்றலுடையது. தொழுகை என்பது பிறர் பொருளுக்கு ஆசைப்படும் உணர்வை அழித்து விடுகிற ஆற்றல் உடையது. தொழுகை என்பது கோபத்தை அழிக்கிற ஆற்றல் உடையது. நீங்கள் ஒன்றா நாளைக்கு காலையில் பஜரில் ட்ரை பண்ணி பாருங்க. தொழுதுட்டு வெளியே வந்து யார் மேலேயாவது கோபப்பட்டு கொன்னுடுவேன், பிச்சுடுவேன், மெரின்னு மெச்சிடுவேன்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. இல்லை அப்படி பேசுகிறாருங்க சில பேருன்னு சொன்னீங்கன்னா அவர் சரியாக தொழலேன்னு நான் சொல்கிறேன். தொழுகிறவரால் அப்படி கோபப்பட முடியாது. கோபப்படுகிறவர் தொழுகிறவராய் இருக்க முடியாது. விளங்குதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? கணவன் மீது மனைவிக்கு கோபம், மனைவி மீது கணவனுக்கு கோபம், ஆத்திரம் பொங்குது. கிளியாட்டம் என்னை வளர்த்து பூனையாட்டம் இந்த ஆளுக்கு கொடுத்துட்டாங்களே. பேசுங்க, நினைங்க, கோபப்படுங்க, தொழப்போங்க. தொழுதுட்டு வந்து பாருங்க. உண்மையாகவே இறைவனிடத்தில் இறைஞ்சி தொழுதீர்கள் என்றால் எது நடந்தாலும் இறைவா நீதான் நடத்தி வைக்கிறாய் என்று நீ ஒப்பு கொடுத்து விட்டு வந்த பிறகு உனக்கு கோபம் இருக்க முடியுமா என்று பரிசோதித்து பாருங்கள். நாளைக்கு காலையிலேயே யார் மீதும் யாருக்கும் கோபம் இருக்க முடியாது, யார் மீதும் யாருக்கும் பொறாமை இருக்க முடியாது, யார் மீதும் யாருக்கும் பிறர் பொருள் ஆசை இருக்க முடியாது. யாரும் யாரையும் நாக்கினாலே, உரையினாலே, உடலினாலே, கரத்தினாலே காயப்படுத்திவிட முடியாது. தொழுகையை நேர்மையாய் சரியாய் நிலைநாட்டினால் தொழுகை என்பது அவ்வளவு பெரிய அற்புதம். இந்த 2 வருஷத்தில் மொத்தம் 10 வருஷம் இஸ்லாத்தை பற்றி அறிய ஆரம்பித்து 10 வருடம் ஆகிறது. இந்த 10 வருடத்தில் உணர்ந்ததைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் அனுபவித்ததைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கோபத்தை தொலைத்து விடுவதற்கு, பொறாமையை அழித்து விடுவதற்கு, பிறர் பொருள் ஆசையை துவம்சமாக்குவதற்கு, யாரையும் காயப்படுத்தவோ அவதூறு பேசவோ வாய்ப்பில்லாமல் செய்வதற்கு முறையான தொழுகையால் முடிகிறது என்று அனுபவித்து உணர்ந்ததைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது சைக்காலஜியில் இதை செய்யறதுக்கு பல வருடங்கள் பிடிக்கும். ஆனால் 10 நிமிட தொழுகையால் இது முடிகிறது இஸ்லாத்தில் என்று புரிந்து கொண்டதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த சூழலில் குழந்தையை வளர்த்தெடுத்தால், நீங்கள் முறையாக தொழுகையில் ஈடுபட்டால், 7 வயதுக்குள் அந்த குழந்தைக்கும் தொழுகையை பழக்கி வைத்தீர்கள் என்றால் நிச்சயம் ஆங்ஸைட்டி டிசார்டர் குழந்தைக்கு வராது வராது வராது. அதற்கு பிறகு குழந்தை வளர்கிறது. இப்பொழுது என்ன வயசாகிறதுக்கு? 7 வயசு கதையை முடிச்சிட்டோம்.
8 ஆகிறது, 9 ஆகிறது, 10 ஆகிறது. 7 வயது வரை சீராக வளர்க்கப்பட்ட குழந்தை 8, 9, 10 வயதுகளிலே வெகு சீராக வளரும், மிகச்சிறப்பாக வளரும், ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த குழந்தைக்கு. ஆனால் இதில் தப்பாய் போய் ஆங்ஸைட்டி டிஸார்டர் வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த வயசில் மறுபடியும் 8, 9, 10 பிரச்சனை வந்துவிடும். 8, 9, 10 பிரச்சனை இல்லாமல் வளர்ந்துருச்சு குழந்தை. கவனியுங்கள், 11, 12, 13, 14 மறுபடியும் சிக்கலான பருவம். 11 வயசுல இருந்து 14 வயது வரைக்கும் குழந்தையின் பருவம் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் சிக்கலான பருவம். எப்படி என்று கேட்டால், பார்க்கத்தகாததை பார்க்க ஆசைப்படும் பருவம், கேட்கத்தகாததை கேட்க ஆசைப்படும் பருவம், நுகரத்தகாததை நுகர ஆசைப்படும் பருவம், சுவைக்கத்தகாததை சுவைக்க ஆசைப்படுகிற பருவம், தொட்டு உணரத்தகாததை, அதாவது ஆப்போசிட் செக்ஸை தொட்டு உணர ஆசைப்படுகிற பருவம். இந்த பருவத்தில் இருக்கிற அந்த குழந்தை, அதாவது 11 வயசுல இருந்து 14 வயது வரை என்ன பருவம்னு உங்களுக்கு புரியும் நல்லா. அந்த கட்டத்தில் தாயும் தந்தையும் இன்னும் உற்றார் உறவினர்களும் கூடிய கவனத்தோடு அந்த குழந்தையை கவனித்து வளர்க்க வேண்டும். எந்த தவறு நடப்பது போல் தெரிந்தாலும் முளையிலேயே கிள்ளி எறிய நீங்கள் தயாராகிவிட வேண்டும். அதெல்லாம் பார்த்துக்கலாம், அது வளரட்டும், என்ன அப்படி கொஞ்சம் சேட்டை தான் பண்ணுறான், இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பார்த்துக்கலான்னெல்லாம் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அந்த குழந்தை பின்னாலே 17 வயதிலிருந்து 21 வயதுக்குள்ளே மிக தீய குழந்தையாக வளர்ந்துவிடும். 17 வயசுலேருந்து 21 வயதுக்குள்ளே உங்களால் சமாளிக்க முடியாத அளவிற்கு தீய ஆணாகவோ தீய பெண்ணாகவோ அந்த குழந்தை வளர்ந்து விட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த 11 வயசுலேருந்து 14 வயசில் என்ன செய்ய வேண்டும்? அந்த குழந்தை எதையெல்லாம் பார்க்கிறது என்பதை அதற்கு விளம்பரப்படுத்தாமல் நீங்கள் பார்க்க வேண்டும். அது எதையெல்லாம் கேட்கிறது என்பதை அதற்கு தெரியாமல் நீங்கள் கேட்க வேண்டும். எதையெல்லாம் நுகர்கிறது, எதையெல்லாம் சுவைக்கிறது, எதையெல்லாம் தொட்டு உணர விரும்புகிறது என்பதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தவறாக அது செய்கிறது, தவறாக அது பார்க்கிறது, தவறாக அது கேட்கிறது, தவறானவற்றை கேட்கிறது. இப்போ இருக்கிற சினிமா பாட்டெல்லாம் இருக்குது இல்லையா, தவறான விஷயம் நிறைய இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சிக்குள்ளே வச்சுக்கிறது தான், வச்சுக்கிட்டால் வெட்டி போடுவாங்க இல்லை. அது இந்த மாதிரி பாட்டை எல்லாம் அது தொடர்ந்து குழந்தை கேட்கிறது என்றால், ஆண் குழந்தையானாலும் பெண் குழந்தையானாலும் தொடர்ந்து அது ஆபாசமான படங்களையோ பார்வையிலே செலுத்துகிறது என்றால், இல்லைன்னா செல்ஃபோன் எடுத்து வேறு நம்பரில் பேசுதுன்னா, எல்லாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப ஓவராக போயிட்ட பிறகு அதை சரிப்படுத்தலான்னு முயற்சி பண்ணி மூக்கு உடையாதீர்கள். தொடக்கத்திலேயே கவனமாயிருங்கள். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஆரம்பத்திலே இருந்து அதை கவனியுங்கள், அந்த குழந்தையை கவனியுங்கள். எப்படி என்பதை சொல்லித் தருகிறேன். 1ன்னு ஒரு நம்பரை போடுங்க, போட்டுட்ட பிறகு ஒரு சைபரை போட்டு பாருங்கள், இது 10 ஆகிவிடும். அந்த சைபருக்கு இப்பொழுது ஒரே ஒரு சைபர் தான், அந்த சைபர் 10 மதிப்பை தந்துவிட்டது. இன்னொரு சைபர் போடுங்க, 100 ஆகிவிடுகிறது. இன்னொரு சைபர் போடுங்க, 1000 ஆகிவிடுகிறது. இன்னொரு சைபர் போடுங்க, 10,000 ஆகிவிடுகிறது. இன்னொரு சைபர் போடுங்க, லட்சம் ஆகிவிடுகிறது. இன்னொரு சைபர் போடுங்க, 10 லட்சம் ஆகிவிடுகிறது. இன்னொரு சைபர் போடுங்க, கோடி ஆகிவிடுகிறது. இப்போ அந்த ஒன்றை எடுத்து விடுங்கள். இப்போ இது மொத்தம் எவ்வளவுன்னு இப்போ நீங்களே கணக்கு சொல்லுங்கள். யாராவது எவ்வளவு? சைபர் தான் இல்லை. 1 போட்டுவிட்டு ஒரு சைபர் போட்டால் 10,
2 சைபர் போட்டால் 100, 3 சைபர் போட்டால் 4, 1000, லட்சம், 10 லட்சம், கோடி வரைக்கும் போட்டோமே, அந்த ஒன்றை உருவிடுங்க, வெறும் சைபர் தான் இருக்கும். இப்போ புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அறிவு என்பது 2 வகையானது. ஒன்று இறைவனை பற்றிய அறிவு, ஒரே இறைவனை பற்றிய அறிவு, இறைவன் ஒருவனே என்பதை பற்றிய அறிவு. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை. அவன் தேவைகள் அற்றவன். அவன்தான் அனைத்தையும் படைத்து காத்து ரட்சித்து பரிபாலிக்கிறவன் என்கிற உணர்வு இருக்கிறதே, இதுதான் ஒன்று. இது ஆலிம் ஷாக்களுக்கு இருந்தால் போதும். இந்த அறிவு நமக்கு வேணான்னு முடிவு பண்ணி இந்த சைபர் அறிவு இருக்குது பாருங்கள், உலகியல் அறிவு, கம்ப்யூட்டர் அறிவு, பிசிக்ஸ் அறிவு, இங்கிலீஷ் அறிவு, கெமிஸ்ட்ரி அறிவு, ஜியாகிரபி அறிவு, மேனேஜ்மெண்ட் அறிவு, வெங்காய அறிவு, வெள்ளப்பூண்டு அறிவு, எக்ஸ்போர்ட் அறிவு, இம்போர்ட் அறிவு, டெக்னாலஜி அறிவு, எல்லாம் வெறும் சைபர். அந்த ஒன்றை எடுத்துட்டான். அந்த ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டுக்கிறாரு ஆலிம் ஷா. இதெல்லாம் இல்லாமல் அது ஒன்று தான். அது 10 ஆகாது, அது 100 ஆகாது, அது 1000 ஆகாது, அது 10,000 ஆகாது. அதனால தான் அவருக்கு 3,500 ரூபாய் சம்பளத்துக்கே முட்டி மோதுறாரு. அதனால தான் அவர் யார் வீட்டில் விழுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்து ஜனதாவுக்கு 40 நாள் பாத்தியா ஓதுறதுக்கு அட்வான்ஸ் வாங்கின்னு போயிடுறாரு. நீங்கள் பாட்டுக்கு அதுக்கு விமர்சன கணைகளோடு போய் நின்னீங்கன்னா பாவம் அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு அந்த ஒன்றுக்கு பக்கத்தில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி, இன்னும் சயின்ஸு, எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட்டு, கம்ப்யூட்டருன்னு எத்தனை சைபரை சேர்த்துருந்தாலும் அந்த ஒன்றுக்கு அதிக மதிப்பு வரும் இறையியல் கல்விக்கு, இல்லையா? இந்த 2ம் இணைக்கப்பட வேண்டும். இதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். குழந்தைகளை வளர்க்கும்போது அந்த 11லிருந்து 14 வரைக்கும் அந்த ஒன்றும் போட தவறாதீங்க, 0வை சேர்க்கவும் தவறாதீங்க. அப்படி சரியாய் நீங்கள் கவனித்து பார்க்கத்தக்கதை பார்ப்பதற்கும், கேட்கத்தக்கதை கேட்பதற்கும், நுகரத்தக்கதை நுகர்வதற்கும், சுவைக்கத்தக்கதை சுவைப்பதற்கும், தொட்டுணரத்தக்கதை தொட்டுணர்வதற்கும் கவனமாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அந்த குழந்தை பிற்காலத்தில் OCD என்று சொல்லப்படுகிற அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், கழுவனதையே கழுவும் பொண்ணு வீட்டில், முழுவனதிலேயே முழுவும், கழுவனதையே கழுவும், முழுவனதையே முழுவும், நினச்சதையே நினைக்கும், சொன்னதையே சொல்லும், சுவிட்சு போட்டால் போட்டுக்கிட்டே இருக்கும், கதவை திறந்து 3 நாள் பூட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும், பேசுனதையே பேசும், டாய்லெட்டுக்குள்ளே போனால் 3 மணி நேரம் உள்ளவே இருக்கும், எதுவுமே சுத்தமாக இல்லை, எதுவுமே சுத்தமாக இல்லைன்னும். சில பேர் ஆண்கள் கூட உழு செய்ய வரும்போது கழுவான் கழுவான் கழுவான், தொழுக முடிகிற பிறகு கூட கழுவினே இருப்பான். எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட கழுவான் கழுவான் கழுவான், அப்படி கழுவான். கேட்டாக்கா அவர் தூய்மையாகிறாராம். எப்படி தூய்மையாக இருப்ப? இது தூய்மையெல்லாம் கிடையாது, எதையுமே அளவாக செய்யணும். அளவுக்கு மேல் ரிப்பீட் பண்ணி செய்கிற அந்த டிசார்டர் வந்துவிடும். அது வந்துவிட்டால் குடும்ப வாழ்க்கையோ, தொழில் வாழ்க்கையோ, சமூக வாழ்க்கையோ பாதிக்கப்பட்டுவிடும். இவ்வளவு பெரிய சிக்கல் வராமல் தடுக்க அந்த குழந்தைக்கு அது என்ன சிந்திக்கிறது, என்ன பார்க்கிறது, என்ன கேட்கிறது, என்ன நுகர்கிறது, என்ன சுவைக்கிறது, என்ன தொற்று உணர்கிறது என்று தொடக்கத்திலே இருந்து கவனித்து வளர்க்க வேண்டும். இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன். நாளைக்கு மிகுதி பகுதியை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளையும் நாளை மறுநாளும் மரியாதைக்குரிய டாக்டர் அப்துல்லா அவர்கள் இங்கே தொடர்ந்து உரையாற்றுவார்கள். நாளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்வை மையப்படுத்தி இஸ்லாமிய குடும்பத்தில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி உரையாற்ற இருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குடும்பத்து பெண்களை அவசியம் நாளைக்கு அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.